ஹாய் ஹலோ மக்களே, நண்பர்களுக்காக புதுசாக ஒரு தூண்டு ஒன்று வாங்கியிருக்கோம். 2500 ஆர்டர் போட்டு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் நல்லா தான் வந்துருக்கு. என்னென்ன பொருள் வந்துருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். மீன்பிடி நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். பைக் காஸ்டிங் ரீல் 2200 கொடுத்து நண்பருக்காக புதுசாக ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். போட்டு 17-13 நாள் ஆயிடுச்சு என் கையில் கிடைக்க. இன்றைக்கி தான் என் கையில் கிடச்சிது, வந்துடுச்சு. அன்பாக்சிங் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கம்மியான ரேட்டில் வாங்கின பைக் காஸ்டிங் எப்படி இருக்குன்னு நானும் இப்போ தான் பார்க்க போகிறேன். எல்லோரும் வாங்கி எப்படி இருக்குது எதாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னு தெரியாது. ஒரு ப்ராக் ஒன்று ஃப்ரீயாக வந்து இருக்குது. எப்படி இருக்குன்னு கரெக்டாக நான் சொல்லிடுறேன். நம்ம வாங்கின ராடு யூஸ் பண்ணாமலே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிடலாம். நான் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் அது ராடு பார்க்க நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி கம்மி தான். ஏன்னா நம்ம லோவாக பிடிக்கிறதுக்காக லோவான ப்ரைஸில் வாங்கியிருக்கோம். கம்மியான ரேட்டில் வாங்கினால ராடு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. டேமேஜ் எதுவுமே இல்லை, நல்லா தான் வந்துருக்கு. போட்டு பார்ப்போம். எவ்வளோ 6 அடி இருக்கும் ராடு. 6 அடி என்ன பெருசாக தான் இருக்குது. ராடு ரொம்ப லென்த்தாக இருக்குது. ராடு ஓகே தான். அதனால் ராடு டேமேஜ் இல்லாமல் நல்லா வந்துச்சு. அடுத்து என்னென்ன வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரீல் எப்படி வந்துருக்கு, என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு பார்ப்போம் பிரித்து. ஏன்னா நம்ம நண்பருக்காக வாங்கி கொடுக்குறோம். டேமேஜ் இல்லாமல் வாங்கி கொடுத்தா தான் நம்மளுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஏன்னா நம்மளை நம்பி வாங்குறாரு, வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு. அதனால் கம்மியான ரேட்டில் எனக்கு புதுசு தான் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறாரு. அதனால் கம்மியான ரேட்டில் ஒன்று வாங்கி கொடுக்க ஓரளவுக்கு நல்லான்னு சொன்னனால நம்ம கம்மியான ரேட்டில் வாங்கி தரோம். லைனு X5 30mm. ஆனால் ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. அடுத்து என்ன பார்க்கலாமா? பைக் காஸ்டிங் ரீலு. இந்த ரீலை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். லோவான ப்ரைஸு வாங்கிட்டேன். ரொம்ப லோவாகவே இருக்குது குவாலிட்டி. ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், எங்கேயுமே மெட்டல் யூஸ் பண்ணல, எல்லாம் பிளாஸ்டிக் தான். ஃபினிஷிங்கும் அந்த அளவுக்கு சரியாக இல்லை பைக் காஸ்டிங் இல்லை. நான் நல்லா யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க. கம்மியான ரேட்டில் வாங்கினா ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், எப்போனாலும் உடையலாம். ஏன்னா நான் அலுமினியத்தில் வாங்கியே அந்த அளவுக்கு டம் கட்டு கொடுக்கல. நம்ம மீன் அடிக்கிற ஸ்ட்ரைக்கு அந்த அளவுக்கு லோடு தாங்கலை. மிக பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு தாங்கணும் நீங்கள் யோசிச்சுட்டு கம்மியான ரேட்டில் வாங்க வேணாம் முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மொத்தம் 4 பொருள், ஒரு ராடு, ஒரு பைக் காஸ்டிங் ரீலு, ஒரு லைனும், ஒரு மட்டும் வாங்கியிருக்கோம். வாங்கி செட் பண்ணிவிட்டு போட்டு பார்த்து செட் பண்ணிட்டோம். நல்லா தான் இருக்குது. ப்ராகும் சும்மா நல்லா தான் இருக்கும். தவளை பொம்மை நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, செம்மையாக தான் இருக்குது. அதுலேயும் குறை இல்லை.